வீக்கெண்ட் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா ஹைலி யூட்ரிஃபைடாக இருக்கு. அதாவது ஹை ப்ளூம் ஹெவி ப்ளூம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இஷ்யூஸை எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஷ்ரிம்ப், அதாவது உங்கள் பாண்ட் வந்து கவுண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ஃபீடு போயிருக்கும். அதனால கீழே நிறைய ஸ்லட்ஜ் அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ ஸ்லட்ஜில் இருக்கிற ரிலீஸ் ஆகிற ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால ஒரு ஹை ப்ளூம் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா? சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அப்படி பிளாங்கான் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும்? கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மெயினாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், மிச்ச மினரல்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் எங்கெங்கே இருக்கும்? மேக்ஸிமம் ஃபீடு அண்ட் ஃப்ளம் ஸ்லட்ஜ். ஸ்லட்ஜில் எஸ்பெஷலி ஸ்லட்ஜில் என்னென்ன இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெட் பைட்டோ பிளாங்கான், டெட் அனிமல்ஸ், அதாவது டெட் ஸ்ட்ரீம்ஸு, அப்புறம் மோல்டிங் ஷெல்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுலேருந்து டிகிரேட் ஆகும்போது ஒரு லீச்சிங் சொல்லுவாங்க, அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால இங்கே இந்த பிளாங்கான இந்த நியூட்ரியன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆகுது. ஸோ எவ்வளோ அதிகமாக ஆர்கானிக் மேட்டர், அதாவது எவ்வளோ அதிகமாக ஹைலி யூட்ரோஃபைட், ஹைலி நியூட்ரியன்ட் உள்ள பாண்டில் வந்து இந்த கிரீன் கலர் ஃபார்ம் ஆகுது ரொம்ப ரொம்ப நார்மல். ஓகேங்களா? சரி, இது எப்படி வந்து வி கேன் ரெக்டிஃபை இட் ஆர் சால்வ் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து இஃப் உங்களோட ஷ்ரிம்ப் உங்களோட பாண்ட் கவுண்ட்ல இருக்கு, இன் மீன் சென்ஸ் 70 கவுண்ட் 60 கவுண்ட்ல இருக்கு அப்படிங்கும்போது டெஃபினட்டா நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃபீடு போயிருக்கோம். யூ கேன் கட் ஃபீட் ஃபார் 3 days. அதாவது ஒரு வேளை ஃபீடு 3 நாளைக்கு கட் பண்ணலாம் ஒரு டைம். நெக்ஸ்ட், அவாய்ட் மினரல்ஸை வந்து டைரக்டா பாண்ட்ல கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இது ஒரு சின்ன பின் குறிப்பு. ஹைலி யூட்ரோஃபைட் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ மே ஃபேஸ் தி மினரல் டெஃபிஷியன்சி இஷ்யூ. ஏன்? நீ தானப்பா சொன்ன இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாண்ட்ல வந்து அதிகமா வந்து மினரல்ஸ் இருக்கு, அப்ப ஏன் ஸ்ட்ரிம் மட்டும் எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா, the point is the reachability of minerals to shrimp அது இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாங்டான் வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால ஷ்ரிம்புக்கு ரீச்சபிலிட்டா இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட இம்பேலன்ஸ்டு மினரல் தான் கிடைக்கும். ஸோ அப்படி இம்பேலன்ஸ் மினரல் கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஷ்ரிம்பால அந்த அயனிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், மினரலை கில்ஸ் மூலியமா எடுத்துக்கிட்டு ஸ்கின் மூலியமா எடுத்துக்கிட்டு ஒரு வேளை மோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட் ஷெல்லாகவே இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த ஷெல்லை ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? மினரல்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த சால்ட்டையும் இந்த அதாவது இந்த மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மினரல்ஸ் ரொம்ப மைக்ரோ மினரல்ஸ், அதாவது கோபால்ட், காப்பர், ஐரான், அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் உள்ள மினரல்ஸை ஸ்ட்ரெயிட்டா ஃபீடு மூலியமா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சால்ட் பிளஸ் மினரல்ஸ் அது நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபீடு எடுக்கும் போதே அதுலேயும் மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸோ இட் வில் யூட்டிலைஸ்டு டைரக்ட்லி, அதாவது ப்ரிசிஷனாக நீங்கள் வந்து மினரல்ஸ் கொடுக்கணும். தட் வில் பி எ பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ சம்டைம்ஸ் உங்களோட பாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீப்பேஜான சாயில் இருக்கு, சாண்டி சாயில நீங்க கண்டினியூஸா போர் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா அது கோஸ்டல் ஏரியால இருக்கு. இந்த கோஸ்டல் ஏரியால உங்களுக்கு வந்து ஹைபோர் சலைன் இருக்கும். ஸோ ஹைபோர் சலைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாங்கான் க்ரோ ஆகிறதுக்கு மினரல்ஸ் வேணும். ஹைபோர் சலைன்ல அதிகமாக மினரல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க போர் ஆஃப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஹைலி ஃபெர்மெண்டட் ப்ரோபயோட்டிக், அதாவது இதுக்கு சிம்பிள் காம்பினேஷன் CNP, கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ரேஷியோவை நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணலான்னு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இங்கே நம்ம அதே தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஹைலி கார்பன் சோர்ஸ் சுகரோ ஜாகரியோ பேசிலஸ் ஸ்பீசிஸோட சேர்ந்து நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி 3 days பர் 1 ஏக்கருக்கு 100 kgs அப்படின்னா 3 daysக்கு நீங்கள் 30-35 kgs 3 days நீங்கள் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி கலர் லைனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட், அவாய்ட் யூஸ் ஆஃப் சானிடைசர்ஸ். மோஸ்ட் கேசஸ் ஒரு 100 கவுண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னா சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் ஃபேஸ் ஹை டிஓ இஷ்யூஸ். ஸோ அதனால சானிடைசர் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன், பாண்ட் கண்டிஷன் அண்ட் அதோட ஹைலி வீரியமாக இருக்கா இல்லையான்னு கலரை பார்த்துட்டு தான் நம்ம சானிடைசர் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட், பாட்டம் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ PS ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாஸ், ரோடோகாக்கஸ் ரோடோபாக்டர் மாதிரியான அந்த பாக்டீரியாவை நம்ம பாட்டம் ட்ரீட் பண்ணணும். ஏன் ட்ரீட் பண்ணணும்?
இந்த பிளாங்டான்லாம் கிராஷ் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாங்டான்லாம் கிராஷ் ஆகி பாட்டமில் செட்டில் ஆகும். ஸோ பாட்டமில் செட்டில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டம்லேருந்து கேஸஸ் ஜென்ரேட் ஆகி அது ஸ்ட்ரிம்ப் அஃபெக்ட்னா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பாட்டம் ப்ரோபயோட்டிக் அப்ளிகேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகும் அந்த பர்டிகுலர் வீக்கில். எஸ்பெஷலி ட்ரை ஃபார் இந்த டிஎன்பி. ஸோ இந்த டிஎன்பி மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸை ட்ரை பண்ணுங்க. எஸ்பெஷலி டிநைட்ரிஃபிகன்ஸ், டியூபேசஸ் டிநைட்ரிஃபிகன்ஸ், நைட்ரோபாக்டர், நைட்ரோகோக்கஸ், அந்த மாதிரி அந்த நைட்ரஜன் சைக்கிளில் வர நைட்ரைட் அண்ட் நைட்ரைட் கன்வர்ஷன்ஸ் உள்ள பாக்டீரியாஸை யூஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ் ஆன் பாட்டம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்களோட ஸ்ட்ரிம்போட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு யூ ஷுட் ஹாவ் தி ஐடியா ஆன் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிம்போட கவுண்ட்ல இஃப் யூ ஃபேஸ் எனி பேக்டீரியல் லோட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் சம் பிகேசி ஆர் அயோடின். திரும்பவும் நான் சானிடைசர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், பட் பேஸ்ட் ஆன் அனிமல் கண்டிஷன் வச்சு போகலாம். அண்ட் யூ ஷுட் யூஸ் சம் இடிடியை. இப்போது ஒரு 10 salinity 8 salinityல போர் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் தி டிஃப்ரெண்ட் இடிடி, அதாவது டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ஆஃப் மினரல் கம்போசிஷன் இருக்கும், அதாவது ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் யூ ஷுட் யூஸ் சம் இடிடியை. அந்த இடிடியை யூஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் ரெடியூஸ் சம் மினரல்ஸ், அதாவது அந்த ஹார்ட்னஸை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கலர் கொஞ்சம் குறையும். ஓகே. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், பியூர்லி பேஸ்ட் ஆன் அனிமல் கண்டிஷன் வச்சு தான் இந்த டோசேஜஸ் நீங்கள் போடணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இன்புட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிம் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீக்கெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.